காரைக்குடியில் பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த விவகாரத்தில் அழகு நிலைய பெண் பொறுப்பாளர் உட்பட 3 பேர் மீது போக்சோ சட்டம் பாய்ந்திருக்கிறது. தலைமறைவாக உள்ளவர்கள் சிக்குவார்களா? பள்ளி செல்லும் மாணவியை பாலியல் ரீதியில் துன்புறுத்திய அழகு நிலைய கும்பல் இவர்கள்தான். கோவை மாணவி தற்கொலை விவகாரம் விஸ்வரூபம் எடுத்துள்ள நிலையில் மற்றொரு சம்பவம் காரைக்குடியில் அரங்கேறியுள்ளது. தப்பியோடிய முக்கிய குற்றவாளி சிக்குவாரா? காரைக்குடியில் அரசு உதவி பெறும் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வருகிறார் 17 வயது மாணவி. இவரது நெருங்கிய தோழியின் பிறந்த நாள் விழாவுக்காக 2 மாதங்களுக்கு முன் மாணவி வீட்டிற்கு சென்றுள்ளார். தோழியின் அம்மா காரைக்குடி கல்லூரி சாலையில் உள்ள அழகு நிலையம் ஒன்றில் பொறுப்பாளராக பணியாற்றி வருகிறார். அவருடன் சிறுமிக்கு பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து சிறுமி அடிக்கடி அந்த அழகு நிலையத்திற்கு சென்று வந்துள்ளார். அந்த அழகு நிலையத்தை மேற்கு வங்க மாநிலத்தைச் சேர்ந்த மஞ்சில் சேத்ரி என்பவர் நடத்தி வந்தார். அதே அழகு நிலையத்தில் விக்னேஷ், சிரஞ்சீவி, ஹரீஷ் ஆகிய 3 பேர் வேலை பார்த்து வந்துள்ளனர். அழகு நிலையத்திற்கு தோழியுடன் அடிக்கடி வந்து சென்ற மாணவியை கவனித்த மஞ்சில் அவருடன் பேசி பழக ஆரம்பித்தார். மாணவியை பள்ளியிலிருந்து அழைத்து கொண்டு சினிமா உள்ளிட்ட இடங்களுக்கு சென்று வந்துள்ளார். ஒரு கட்டத்தில் இந்த பழக்கம் அத்துமீறி போக மாணவியிடம் ஆசை வார்த்தை கூறி பாலியல் ரீதியாக பயன்படுத்தி கொள்ள ஆரம்பித்துள்ளார். இந்நிலையில் சிறுமி பள்ளிக்கு வராமல் பல நாட்கள் ஆப்சென்ட் ஆனதாக சிறுமியின் தந்தைக்கு பள்ளி ஆசிரியர் தகவல் தெரிவித்துள்ளார். பள்ளிக்கு செல்லாதது குறித்து மாணவியிடம் தந்தை கடுமையாக விசாரித்த போதுதான் பெண் பாதிக்கப்பட்டிருப்பது தெரிய வந்தது. அதிர்ச்சி அடைந்த சிறுமியின் தந்தை காரைக்குடி அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு சென்று மகளுக்கு நேர்ந்த கொடுமைகள் குறித்து புகார் அளித்தார். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் அழகு நிலையத்தின் உரிமையாளர் மேற்கு வங்க மாநிலம் டார்ஜிலிங்கைச் சேர்ந்த மஞ்சில் மற்றும் காரைக்குடி பகுதியைச் சேர்ந்த 28 வயதான விக்னேஷ், அறந்தாங்கியைச் சேர்ந்த 31 வயதான சிரஞ்சீவி, ஹரீஷ், அழகு நிலைய பொறுப்பாளர் மற்றும் அவரது மகளும் பாதிக்கப்பட்ட மாணவியின் தோழியுமான சிறுமி உட்பட 6 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. விக்னேஷ், சிரஞ்சீவி உள்ளிட்ட 3 போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டனர். தலைமறைவான முக்கிய குற்றவாளியான மஞ்சில் மற்றும் ஹரீஷை போலீசார் தேடி வருகின்றனர். பள்ளி மாணவிக்கு நடந்த பாலியல் சீண்டல் மாணவியின் தோழிக்கும் அவரது அம்மாவிற்கும் தெரியும் என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. தான் பொறுப்பாளராக இருக்கும் அழகு நிலையத்தின் உரிமையாளர் என்பதால் மஞ்சிலின் அத்துமீறலை தெரிந்தே அனுமதித்திருக்கிறார் தோழியின் அம்மா. இந்த விவகாரத்தில் போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியதில் மேலும் பல சிறுமிகள் பாதிக்கப்பட்டிருப்பது அம்பலமாகியுள்ளது. முக்கிய குற்றவாளியான மஞ்சிலை பிடித்து விசாரணை நடத்தினால் பல உண்மைகள் வெளிவரும் என தெரிகிறது. இந்த செய்தி மட்டுமின்றி கடலூரில் ஆயுதப்படை காவலர் பேய் பயத்தில் தூக்கிட்டு தற்கொலை நடந்தது என்ன? விரிவாக பார்க்கலாம் சிறிய இடைவேளைக்கு பிறகு.